ஸ்குவாட் பாயிண்ட்ஸ் டேபிள்லேயே வந்து சென்னை தான் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வெளியே போயிடுச்சுன்ற நிலமையில் இருக்குது. பட் இருந்தாலும் சென்னைக்கு வந்து இன்னொரு சான்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நடக்கிற 6 மேட்சையுமே வந்து வின் பண்ணணும். அண்டு 6 மேட்ச்சில் வந்து ஒரு 3 மேட்சாச்சும் பயங்கரமான நெட் ரன் ரேட்டில் வின் பண்ணாதான் சென்னை வந்து குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்னை குவாலிஃபை ஆகும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? 2010 இந்த மாதிரி தான் லாஸ்ட்டு 6 மேட்ச் ஜெயிச்சு வந்து ட்ராஃபி அடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது வந்து ட்ராஃபி அடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த சீசனில் இருந்த பிளேயர்ஸே வேறு. ஃபீல்டிங் செம்மையாக இருக்கும், பவுலிங் செம்மையாக இருக்கும், பேட்டிங்கெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. பட் ஆனால் இந்த சீசனில் இருக்கிற பிளேயர்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஓப்பனிங்கில் ஒருத்தர் அடிக்கலனாலே வந்து அப்படியே டீம் சரிஞ்சிருது. ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. சிவம் துபே லாஸ்ட் மேட்ச்சு தான் வந்து இப்போ ஃபார்முக்கு வந்தாங்க. ஸோ தோனியுமே வந்து அடித்தாலையும் அந்தளவுக்கு பிக் ஹிட்டிங் அடிக்கிற மாதிரி தெரில. மற்ற டீம்லேயெல்லாம் வந்து 12 பால் 50 ரன்னு, 15 பால் 50 ரன்னு அடிக்கிறாங்க. நம்ம தோனி வந்து 30 பாலுக்கு 40 ரன்னு அந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க. ஸோ ஃபினிஷிங்குமே வந்து அந்தளவுக்கு சரியாக இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம தோனி கேப்டன்ஷிப் அப்படின்றதுனால எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.